பயிற்சி 1.1ல் பின்வரும் அணிகளுக்கு சேர்ப்பணி காண்க. அதில் ஃபஸ்ட்டு சம்மு நம்ம போட்டுட்டோம். இப்போ ரெண்டாவது சம் பார்க்குறோம். இந்த அணிக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா பேர் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்குறோம். பேர் கொடுக்கல, அதனால் நம்ம என்ன செய்கிறோம், ஏங்கிற பேரை இந்த அணிக்கு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஏ = என்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு பேர் கொடுத்துக்கிட்டோம். அதுக்கடுத்து இதுலேருந்து என்ன கேட்குறாங்கன்னா உங்களுக்கு சேர்ப்பணி கேட்குறாங்க. சேர்ப்பணியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நம்ம ரெண்டு விதமாக நம்ம இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணலாம். அதை எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இதில் இருக்கிற நடு உறுப்பு, அதாவது பார்த்திங்கன்னா நடு உறுப்புனா 4 1, அதுக்கு அடுத்தது 3 4, அதே மாதிரி 7 2 3 7, 3 1 2 3, திரும்பவும் 4 1 3 4, இப்படி நம்ம இந்த ஏங்கிற அணியை இந்த மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். இது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏனா சேர்ப்பணி. நம்ம சிற்றணிக்கோவை வடிவில் நம்ம என்ன செய்கிறோம், இதுக்கு மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். இது கிராஸில் பெருக்கிறோம். இது முதன்மை மூலை விட்டம். இப்போ 4 × 2 8, இப்படி பெருக்கிறோம். அதே மாதிரி இந்த சைடு பெருக்கும்போது ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக போட்டுக்கணும். இப்போ ரெண்டும் ப்ளஸ்ஸாக இருக்குது, ப்ளஸ் × ப்ளஸ் ப்ளஸ்ஸு. இப்போ 7 1 7, இப்போ -7ன்னு போடணும். நெக்ஸ்ட்டு 1 3 3, 2 3 6, இப்போ -6 வந்துடும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3 21, 3 12, இந்த மாதிரி வந்துடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த 7 1 இருக்குன்னா 7 -6, திரும்ப இந்த 2 2 இருக்குன்னா 4, இந்த 1 3 இருக்குன்னா 3, +3 வந்தால் -3 மாற்றி போட்டுக்கணும். 3 3 இருக்குன்னா 9, இந்த 2 7 இருக்குன்னா 14. அதே மாதிரி 3 1 இருக்குன்னா 3, 4 1 இருக்குன்னா 4, அப்புறம் 1 3 3, 1 2 -2 போட்டுங்க. 2 8, 3 3 இருக்குன்னா 9, ஆனால் -9 போட்டு மாற்றி போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டுக்கிறோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கும்போது நம்ம என்ன செய்யணும், இங்கே டிரான்ஸ்போஸ் கண்டிப்பாக போட்டாகணும். டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் போட்டு இது கழிக்கிறோம். 8ல் 7 போனால் 1, 6ல் 3 போச்சுன்னா 3, ஆனால் பெரிய நம்பருக்கான குறியை போட்டுங்க. 21 -12 எவ்வளோ வரும், 9. 7 6 போனால் 1, 4ல் 3 போனால் 1, 14ல் 9 போச்சுன்னா எவ்வளோ வரும், பெரிய நம்பருக்கான குறி மைனஸு, அப்போ 5. திரும்ப 4ல் 3 போனால் 1, பெரிய நம்பர் மைனஸு, அப்போ -1 போட்டுங்க. 3ல் 2 போனால் 1, 9ல் 8 போனால் 1, ஆனால் மைனஸ் பெரிய நம்பருக்கான குறியை போட்டுங்க. போட்டுட்டு நம்ம டிரான்ஸ்போஸ் போடுறோம். நிறைய கிடைமட்டமாக இருக்கிறதுக்கு பேர் நிறை, இப்படி செங்குத்தாக இருக்கிறதுக்கு பேர் நிரல். நம்ம எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். நிறைய நிரலாக மாற்றலாம், அல்லது நிரலை நிறையோட நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நிரலை நிறையா மாற்ற போகிறோம். 1 1 -1, அதுக்கு அடுத்து பார்க்கும்போது -3 1 1, நெக்ஸ்ட்டு 9 -1 -1. இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா சேர்ப்பு அணி. சேர்ப்பு அணி சேர்ப்பணி சொல்லலாம், அல்லது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லலாம். இதோட இந்த கணக்கு முடிந்தது.